புரியுதா? இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். 1 2 அதுக்கப்புறம் 1க்கு அப்புறம் நோ லுக்கிங் பேக். புரியுதா? அதுதான் ஃபஸ்ட்டு போடும்போது கீழே பார்க்கணும். 1 2 3 4 5. என்னோட ஹெட் எங்கே பாரு, ஹெட்டு ஐ எவ்ரிதிங் டுவர்ட்ஸ் த பால். இது ஆடும்போது டிஃப்ரெண்ட். நீ இங்கே பேட்டிங் போகுது, நீ இங்கே எல்லாம் சம்டைம்ஸ் என்ன பண்ணி இப்படி வைக்கிற, அது இங்கே கேட்ச் எல்லாம் போயிடும். இப்படி லேண்டிங் இப்போ பால் இங்கே பட்டு இதை விட்டு கீழே போயிடும். க்ளோவை கழிச்சு பாரு, அந்த காலை ரைட் லெக்கை புல் பண்ணுற பாரு, உள்ளே புல் பண்ணிட்டு நில்லு நில்லு. நீ அதை பண்ண நில்லு. டான்ஸ் இது எவ்வளோ டைட்டாக இருக்குது, இது டைட்டாக இருக்கக்கூடாது. இது லூஸாக இருக்குது, இது டைட்டாக இருக்குது. அதனால தான் இது டைட் ஆகிறனால தான் இவர் புல்லிங் லெக் இன்சைட். புல் பண்ணாது. இது கொஞ்சம் ஃப்ளெக்ஸு, லைட்டாக ஃப்ளெக்ஸு. சொல்லு. பாரு, எதுக்கு பேக் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சார். ஈஸி. குட். இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணு. 5 கம்ப்ளீட் பேட் வந்ததுக்கப்புறம் தான் கால் வரணும். பரவாயில்ல, ஓகே, குட். ஏன் இந்த சைடு இல்லை நிற்கிறேன் இல்லை. வாட் யூஆர் டூயிங் உனக்கு ஃபீல் ஆகுதான்னு பாரு. வாட் யூஆர் டூயிங், யூஆர் ட்ரைங் டு புல் திஸ். அந்த லெக்கை ரொம்ப டைட்டாக வச்சுக்கிறேன். போத் த லெக்ஸ் ஆர் டைட், பட் பர்டிகுலர்லி ரைட் லெக் யூஆர் புல்லிங் இன்சைட். புரியுது? அப்போ பாடி பேலன்ஸ் பண்ணுது. இப்போ நான் இப்படி நிற்கணும். விஷயம் நிற்கிறேன். ஜஸ்ட் சொல்லி இங்கே பாரு, அதை விட அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நின்றுட்டு நீ என்ன பண்ணணும், இப்படி இருக்கிற பாடி பேலன்ஸ் எல்லாம் ஆகிப்போம். புரியுதா? இப்படி வர்றதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் சொன்னேன். நீ ஆடும்போது பால் ஏரில் போகுது, நிறையா ட்ரைவ் ஆடும்போது போகணும் இல்லையா? கண்டிப்பாக போகும். ஏரில் போகும், நான் கண்டிப்பாக போகும். பிகாஸ் யூ வில் பி யூசிங் மோர் ஆஃப் பாட்டம் மேன். புரியுதா? இங்கே பாரு, இப்படி நின்றுட்டு இங்கே பாரு, ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட், ஜஸ்ட் ஆடும். இது பேர் ஃப்ளெக்ஸி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களோ, அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி என்னோட ஷோல்டர் வித்து இருக்குல்ல, இந்த வித்து தான் நிற்கணும். இந்த லெக்கு இந்த வித்து இருக்கும். புரியுதுன்னா அதுக்கு என்ன சாக்கி செல்ட் போட்டு இது கிரீஸுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும் ஜஸ்ட். அப்போ தான் பாடி ஃப்ரண்ட் ஃபுட்டு ஈக்குவலாக போகலாம், பேக் ஃபுட்டு ஈஸியாக. புரியுதா? டோன்ட் ட்ரை டு புல். இங்கே பாரு, நீங்கள் நின்றுட்டு டோன்ட் ட்ரை டு புல் இட். இப்படி வராது. இங்கே ரைட்டு இப்படி வரும். This is better. 2 3 4 Good. 5. Very nice. ஆனால் ஒன்று நான் அந்த கால் லிஃப்ட்டு இப்போ கிரிக்கெட்டில் மெமரி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். புரியுதா? இது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு கிரிக்கெட் ஸ்ட்ராங் ஆகிடும். 1 2 3 4 5. குட். இந்த 4 வைக்கும்போது கூட இருக்குல்ல, 1 2 3 4 இது கொஞ்சம் போகணும்னா அப்போ இது ஆட்டோமேட்டிக் முன்னாடி வரும். ரொம்ப தூக்கம் இருக்குது. அது
பார்த்துக்கோ, நீயே பார்த்துக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போதும். இது அப்படியே பாட்டம் ஹேண்டை கொஞ்சம் மேலே கொண்டு போ. பாட்டம் ஹேண்டு மட்டும்தான் சொன்னேன். ரைட். இதுதான் இந்த கிரிப்பு. ரொம்ப கீழே பிடிச்சிங்கன்னா ஏரில் தான் போகுது. இதுதான் கரெக்ட் கிரிப்பு. குட். ரொம்ப லேட்டாக வரக்கூடாது. பரவாயில்ல, ரைட் பண்ணு. ஒரு 5 times பண்ணு. இங்கே இந்த 2க்கு வரையில்லை, 3க்கு வரையில்லை. 3க்கு வரும்போது இந்த அப்பர் பாடி ரொம்ப டைட்டாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். குட். This is much better. Good. பாரு, இந்த 4 to 5க்கு பேட்டு திருப்பி பின்னாடி போயிட்டு வருது. யாருக்காரு குயிக்காக போட்டாலும் நீ அவுட் ஆகிடுது. பரவாயில்ல. 1 2 3 4. இது பேட் இங்கே வரணும். நீ இந்த 4 வரும்போது என்ன பண்ணுறேன்னா, கால் இப்படி போயிட்டு பேட் திருப்பி இப்படி பின்னாடி போயிட்டு திருப்பி வரேன். 1 2 லாஸ்ட் இங்கே வா.